ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிஸ்தா அல்வா எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கடையிலே, அப்படி வாங்கி வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் முழு பிஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 ஒரு ஏலக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பல்ஸ் மோடில் நல்ல பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கணும், ரொம்ப பவுட்ரு ஆக்கிடக்கூடாது. ரொம்ப அரைச்சிட்டா அதுலேருந்து ஆயில் வரும். ஸோ பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பிஸ்தா எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சீனி நல்லா கலங்கி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கொதி வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதில் கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம பொடியாக பொடிச்சு வச்சுருக்க பிஸ்தா பொடியை அதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைதான் அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலங்கி வந்த உடனே அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் இதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். இதில் கண்டென்ஸ்டு மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பிஸ்தா எடுத்ததுனால 2 கப்பு பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்தது 1 கப் கூட பாலை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு பால் விட்ட பிறகு அந்த பிஸ்தா நல்லா வெந்து நல்ல சாஃப்டாக வரும் அல்வா. அதுக்கு வேண்டி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தீ கொஞ்சம் கூட்டி வச்சு சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா வத்துறது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்த உடனே சிம் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான பிஸ்தா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.